28,000 உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு நம்பர். மனுஷன் சராசரியா வாழ போற நாட்கள் 28,000. 28,365 வகுத்தா 76.71 வருடங்கள் வரும். ரவுண்ட் ஆஃபா 80 வருடங்கள். 80 வருஷத்தை 4 பிரிச்சுக்குவோம். 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80. 0 to 20ல நாம படிப்போம், விளையாடுவோம், சந்தோஷமா இருப்போம். 20 to 40ல நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கும், முதல் காரை வாங்குவோம். வாய்ப்பு இருந்தா நமக்குன்னு ஒரு வீட்டையும் கட்டிடுவோம். அதுக்கப்புறம் கல்யாணம், குழந்தைங்க எல்லாமே நடக்கும். 40 to 60ல வேற ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்போம் அல்லது பிசினஸ் ஆரம்பிச்சிருப்போம். ரெண்டாவதா ஒரு கார் வாங்கியிருப்போம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. ரெண்டாவதா ஒரு வீடு கூட கட்டியிருப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட குழந்தைங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. 60 to 80 ரிட்டையர்ட் ஆகி ஓய்வுல இருக்கிறதா நம்புவோம். இது நமக்கு முக்கியமான வருஷங்கள், ஏன்னா எந்த இன்கமும் இருக்காது. நாம 28,000 நாட்களோட நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். அத 2ஆல வகுத்தா 14,000 நாட்கள். அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 14,000 நாட்கள் தான். இதுலதான் நம்ம கனவு, நம்ம குழந்தைங்களோட கனவு, அப்பா அம்மாவோட கனவு எல்லாம் நிறைவேற்ற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்க வயசு 35 வயசா இருந்தா இந்த பார்ட்டும் உங்க லைஃப்ல முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிறது எவ்வளோ நாள்னு நீங்களே பாருங்க. மிச்சம் இருக்கிற இந்த நாட்கள்ல எனக்கு 4 விதமான பயம் இருக்கும். என்னோட முதல் பயம், என்னோட 60வது வயசுக்குள்ள ஏதாவது ஒரு காரணத்தினால ஒர்க் பண்ண முடியாம போயிட்டா என்ன ஆகும். அதாவது ஆக்சிடென்ட்லயோ அல்லது வரக்கூடாத ஒரு நோயிலையோ நான் முடங்கி போயிட்டா என்ன ஆகும். என்னோட 2வது மிகப்பெரிய பயம், நான் 60 வயசை ரீச் பண்ணாமையே போயிட்டா என்ன ஆகும். 60 வயசுக்குள்ள நான் இல்லாம போயிட்டா என்னோட கனவு, என் குழந்தைங்களோட கனவெல்லாம் நிறைவேற்ற முடியாம போயிடும். என்னோட மிகப்பெரிய பயம், ஒருவேளை நான் இல்லாம போயிட்டா என்னோட இன்கம் என்னோட ஃபேமிலிக்கு யார் தருவா. என்னோட 3வது பயம் என்னன்னா, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு பணம் பென்ஷனா வேணும். மாசம் 10,000 வேணுமா, 50,000 வேணுமா, 1 லட்சம் வேணுமா? இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கால்குலேஷன் இருக்கும். ஆனா கேள்வி ஒண்ணுதான், எவ்வளோ பென்ஷன் வேணும். என்னோட 4வது பெரிய பயம் என்னன்னா, என்னோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்க முடியுமா. அதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்கள அவங்க லைஃப்ல நல்ல விதமா செட்டில் பண்ண வைக்க முடியுமா. ஏன் எனக்கு இது முக்கியமான பயமா இருக்குதுன்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் தன்னோட குழந்தைய படிக்க வச்சு செட்டில் பண்றதுங்கிறது ஒரு முக்கியமான கடமை. இந்த 4 பயத்துக்கும் 4 சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட முதல் பயம், 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண முடியாம முடங்கி போயிட்டா என்ன பண்றது. ஒருவேளை நான் முடங்கி போயிட்டா கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி என்னை காப்பாற்றும். என்னோட 2வது பயம், 60 வயசுக்கு முன்னாலேயே நான் இறந்து போனா என்ன நடக்கும். இந்த பயத்துக்கு ஒரே பதில், LIC பாலிசி. அது மட்டும்தான் என்னோட ஃபேமிலியை காப்பாற்றும். அடுத்த பயம், எனக்கு எவ்வளோ பென்ஷன் வேணுங்கிறது. இதுக்கு பதில் www.insurancefactory.in இருக்கு. என்னோட 4வது பயம், என்னோட குழந்தைங்கள நல்ல எஜுகேஷன் கொடுத்து செட்டில் பண்ண வைக்க முடியுமாங்கிறது. நோ ப்ராப்ளம், இப்போ அந்த பயத்தை பத்தி எனக்கு பயமே இல்லை. ஏன்னா கேரண்டியா மெச்சூரிட்டி தரக்கூடிய எந்த பிளான்ல நம்ம சேவ் பண்ணாலும் அது நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபினான்ஸ் பிளான் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க.